ஜல்லிக்கட்டு நாங்க பாதுகாத்தன்னு சொல்றாங்க. அப்புறம் திருப்பரங்குன்றம் தீபமா ஏத்தலன்னு சொல்றாங்க. ஒட்டு மொத்தமா பார்த்தா ஏதோ வந்து பிரதமர் மோடிக்கு டாபிக் கொடுத்தவங்க சதி பண்ணிருக்காங்க. ஒருவேளை எடப்பாடியாரே வந்து வச்சு செஞ்சிருக்காரோ, எதுக்கு எல்லாம் காரணம் அண்ணா எடப்பாடியார் தானே சந்தேகம் எனக்கு வருகிறது. जब भगवान मुरुगन के दीप को लेकर एक विवाद खड़ा किया गया तो हमारे नेताओं ने भक्तों के अधिकारों के लिए आवाज उठाने का काम किया, लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा। कोर्ट को भी उन्होंने बदनाम किया। जलीकट्टू को भी बैन करके भी आप सभी लोगों का अपमान किया था। பாத்தீங்கன்னா largest share of tax devolution from the union government among Indian states. Uttar Pradesh receives the largest share of tax devolution. உத்தர பிரதேசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்க 10 லட்சம் கோடியை ஒதுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டுல வந்து நாங்க 3 லட்சம் கோடி ஒதுக்கிட்டோமே என்று சொல்றதாக இருந்தால் இதெல்லாம் நாங்க தட்டி பார்க்க மாட்டோமா? அது மட்டும் இல்ல, நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 80 ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்நாட்டுக்கு வந்து இதாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அதாவது மல்டிபிள் லாங் பெண்டிங் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ். அதை விட ரயில தாங்க அலோகேட் பண்ணீங்களா? ஃபெசிலிட்டி தந்தீங்களா? எக்ஸ்ட்ரா வந்து ரயில்வே ப்ராஜெக்ட்ல எக்ஸ்ட்ரா ட்ரெயின் தந்தீங்களா? எவ்வளவு தந்தீங்க சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பேரை இங்க அனுப்பி வைக்கிறீங்க வடக்கே இருந்து தமிழ்நாட்டுக்கு போக வேலை கிடைக்குன்னு? கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு அளித்திருக்கிறது. எத்தனை லட்சம் கோடி ரூபாய்? கடந்த 11 ஆண்டுகளிலே 11 லட்சம் கோடி ரூபாய் உதவிகளை அளித்திருக்கிறது. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் விசிகாவின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் திரு காயல் அகமது சாஹிப் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோடி வந்து தமிழகம் வந்திருக்காரு. அவரோட பேச்சுக்கள் எல்லாமே திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எதுவுமே பண்ணல. நாங்க எங்களோட இந்த 11 வருஷம் ஆட்சியில தான் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி எங்களால நடந்துச்சு. தாங்க ஆழ்ந்த இந்த 11 வருஷத்துல 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கி இருக்கோம், 11 லட்சம் கோடி உதவி தொகையை கொடுத்திருக்கோம் அப்படின்ட்டு வாதம் வைக்கிறார் இல்லையா? முதல் கட்டமே இது நீங்க எப்படி பாக்குறீங்க? வழக்கம் போல பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார். ஆக எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா தேர்தல் வர டைம் தான் மோடிஜியை வந்து நம்ம தமிழ்நாட்டுல பார்க்க முடியும். 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட என்ன சொன்னாரு? நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சியும் தமிழ்நாட்டுல இருக்காது, திமுக கட்சியும் இருக்காது அப்படின்னு சூளுரைத்து சென்றாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வந்து மக்கள் வச்சு செஞ்சு விட்டாங்க. அந்த அடி தாங்காம போன பிரதமர் மோடி அவர்கள் இப்பதான் வந்திருக்கிறாரு. சரி, வந்து ஒரு டேட்டா சொல்றாரு. ஒரு பிரதமராக இருக்கிறார், நாட்டுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் பிரதமர், உங்களுக்கும் அவர் தான் பிரதமர், எனக்கும் அவர் தான் பிரதமர். தமிழ்நாட்டுல வந்து அவங்க படுதோல்வி அடைந்து கொண்டே இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் தானே பிரதமர். அப்ப இப்படி ஒரு தகவலை சொல்கிறார். தமிழ்நாட்டை நாங்க தான் முன்னேற்ற பாதையில கொண்டு செல்கிறோம், நாங்க வந்தபோதுதான் தமிழ்நாட்டுல கடுமையான வந்து வளர்ச்சி என்று சொன்னால் இந்த ஒரு பாயிண்ட வச்சே வந்து உங்களை வீழ்த்த மாட்டாங்களா தமிழ்நாட்டு மக்களே? பொய் சொல்றதும் பொருந்த சொல்லணுமா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், உங்க கையில வந்து ஒரு 31 லட்சம் ரூபாய் தர்றேன், 31 லட்சம் ரூபாய் தர்றேன், நீங்க எனக்கு 3 லட்சம் ரூபாய் திருப்பி தர்றீங்க. நான் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டேன் அகமது சாஹிப்புக்கு அப்படின்னு சொன்னா நான் சிரிக்க மாட்டேனா? மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? எப்ப 31 லட்சம் தந்திருக்கேன்ப்பா நான் உனக்கு. இதுதான் பிரதமர் மோடியுடைய பேச்சு. நான் வந்து கையில மதியம் போட சொல்லல, 3 லட்சம் கோடி கொடுத்தேன்னு சொல்றாருல. இந்த அறிக்கை டேட்டா ஒன்றிய அரசு இதே இருக்கிற மத்திய சர்க்கார் வெளியிட்ட டேட்டா சொல்றேன். தமிழ்நாடு வந்து ஜிடிபி உடைய தேசிய வளர்ச்சியில எவ்வளவு பங்குன்னு சொன்னால், இட்ஸ் ஷேர் ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி ஹேஸ் பீன் அரௌண்ட் 8.7% to 9.2%. கரண்டா தேசிய வளர்ச்சியில 100% வந்து கிட்டத்தட்ட 9% வளர்ச்சி நிதி எங்கேருந்து வருது? தமிழ்நாட்டுல இருந்து வருது.
மக்களுடைய வரிப்பணமா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய பிசினஸ் ரீதியா வரக்கூடிய அந்த ஜிஎஸ்டியா இருக்கட்டும், எல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணா 9%. அது குறிப்பா 2024-25 நடப்பு வருஷம் 2024-25ல எவ்வளவுனா 31.2 லட்சம் கோடி. 31.2 லட்சம் கோடி, 31 லட்சம் கோடி நம்ம கொடுத்துருக்கோம். யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இது இந்த வருஷம். போன நிதியாண்டு 2023-24 2023-24ல 26.9 லட்சம். 26.9 லட்சம். அப்ப இந்த வருஷமும் போன வருஷமும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 57 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் 2 வருஷத்துல. மோடிஜி என்ன சொல்றாரு? நான் 3 லட்சம் கோடி கொடுத்தேன் சொல்றாங்க. 2 வருஷத்துல 57 லட்சம் கோடி, 11 வருஷத்துல 3 லட்சம் கோடி. இத போற போக்குல பசங்க சொல்லிட்டு போவாங்க, பதில் சொல்லிட்டு போவானுங்க. பிரதமர் மோடி அவர்களே, நீ இப்படிலாம் தமிழ்நாட்டுல பேசுனீங்கன்னா எங்க திராவிட சித்தாந்தத்துல வார்த்தெடுக்கப்பட்ட எங்க தம்பிமார்கள் கல்வி விழிப்புணர்வு அவ்வளவு உள்ள மாநிலம் அந்த மாநிலம். நீங்க உத்தரப்பிரதேசத்திலயோ பீகார்லயோ, உத்தரப்பிரதேசத்திலயோ அல்லது பீகார்லயோ ஒரு குஜராத்லயோ மத்திய பிரதேசத்துல நீங்க பேசல, தமிழ்நாட்டுல பேசுறீங்க. போற போக்குல பசங்க ரீல்ஸ் போட்டு போயிட்டே இருப்பான். நான் 2 வருஷத்துல சொல்லியிருக்கேன். மோடிஜி பிரதமரான 2014ல 2014 டேட்டா வாட்சம்னா தாங்காது. புரிந்து கொள்ளுங்கள், மோடியுடைய 3 லட்சம் நிலைமை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறீங்க. டாட்டா சொல்லிட்டேன், விவரமா சொன்னா டீட்டெயிலா சொல்றேன் நான் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ இதெல்லாம் தெரியாமலே பிரதமர் மோடி இவ்வளவு ஓபன் ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு கரெக்டான டேட்டா எல்லாமே சொல்லுவாங்க. ஒண்ணு பிரதமர் மோடிக்கு தவறான தகவலை அளித்திருக்க வேண்டும், அல்லது பிரதமர் அவர்களே தெரிந்திருந்து கொண்டு இப்படி எதையாவது சொல்லிட்டு போவோம் வைரல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டும். ஏன்னா அப்பட்டமா அடுத்த டேட்டா சொல்ற பாருங்க, இந்த பாருங்க, எல்லாம் நான் வாசிக்கக்கூடிய டேட்டா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த பிஜேபி சர்க்கார் வெளியிட்ட ட்ராக் ரெக்கார்டு தான். உத்தரப்பிரதேஷ் லீட்ஸ் இன் டாக்ஸ் டெவாலிஷன். யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்றாரு. ஏன் சொல்றாரு? இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கப்பட்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான். சொன்னது யாரு? பிரதமர் மோடியை வச்சுட்டு சொல்றாரு. மோடியும் அதை ஆமதிச்சார். ஆமா, உண்மைதான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் டேக் டெவல்யூஷன் ஃப்ரம் த யூனியன் கவர்மெண்ட் அமாங் இந்தியன் ஸ்டேட்ஸ். உத்தரப்பிரதேசம் receives the largest share of tax devolution. அவ்வளோ according to the recent data, central tax devolution, revenue sharing, சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய நிதியை ஆள்றாங்கல்ல, இந்த டாக்ஸ் வரி விதிப்பு, வரி விலக்கு பண்ணுவாங்க, வரி விதிப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா அதிகமான வரி விலக்கு பெற்ற மாநிலம் எது? உத்தரப்பிரதேச மாநிலம். Tax devolution is a major component of central to state funding and is distributed based on finance commission formula. எனவே அங்க இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன்ஜி கையில இருக்கக்கூடிய பைனான்ஸ் மினிஸ்ட்ரி 10 லட்சம் கோடி ஒதுக்கிருக்கு இந்த வருஷம் மட்டும். உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்க 10 லட்சம் கோடியை ஒதுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டுல நாங்க 3 லட்சம் கோடி ஒதுக்கிட்டோமே என்று சொல்றதாக இருந்தால் இதெல்லாம் நாங்க தட்டி பார்க்க மாட்டோமா? அது மட்டும் இல்ல, 10 ஸ்டேட்டை நீங்க வருஷப்படுத்தினீங்கன்னா பிரதமர் மோடியே சொல்றாரு, மோடியில என்டிஏ கவர்மெண்ட் மகாராஷ்டிராக்கு 10 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம் மெகா ப்ராஜெக்ட் அக்ராஸ் எல்லா செக்டார்லயும். ஏன் அங்க ஏக்நாத் சிண்டையை கொண்டு உள்ள வச்சு அவங்க ஒரு ஒரு நிழல் கவர்மெண்ட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே சிவசேனாவை மொத்தமா காலி பண்ணோம்னா இத்தனை லட்சம் கோடி வேணும் அப்படின்னு அவர் கேட்டதுனால அடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து மகாராஷ்டிரா தான் இருக்கு. அது எப்படி ஸ்டேட், அதாவது 2004ல இருந்து 2014 வரைக்கும் அட்டாவி சொல்றாரு, 2004ல இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் எங்களுக்கு 1 லட்சம் கோடி தந்துச்சு. ஆனா மோடி வந்தோடனே 10 லட்சம் கோடி தந்தாரு. ஏர்போர்ட்டுக்கு, நவி மும்பை ப்ராஜெக்டுக்கு, அவர் ரயில்வே ப்ராஜெக்டுக்கு 10 லட்சம் கோடி தந்திருக்கிறாங்க. நாங்க தான் இந்தியாவிலே நம்பர் 2வது இருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் அதிக நிதியை வாங்கினது நாங்க மகாராஷ்டிரா தான் சொல்றாரு. இப்ப என்ன சொல்ல போறீங்க? இது எல்லாமே நீங்க வெளியிட்ட டேட்டா தான், கையில வச்சு பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். கையில மடியும் சொல்ல நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்ட
டேட்டாவை தான் வந்து சொல்லியிருக்கு. இப்ப நாம என்ன கேட்கிறோம், பிரதமர் மோடி சொல்லி என்ன வந்து அவர் என்ன சொல்றாரு, 10 ஆண்டுகள்ல நாங்க தான் அதிகமான நிதி தந்தோங்கிறார். நிதி ஆமா. தந்தீங்கல்ல, எவ்வளவு எங்கிட்ட இருந்து எடுத்தீங்க அதை சொல்லுங்க. 2024, 25 பாத்தீங்கன்னா 31 லட்சம் கோடி நாங்க தந்திருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. 2023, 24 பாத்தீங்கன்னா அது 21 லட்சம், 26 லட்சம் கோடி. அப்ப எங்க கிட்ட 25 லட்சம், 30 லட்சம் கோடி வாங்கிட்டு 3 லட்சம் தர்றீங்க, 10ல ஒரு பங்கு தர்றீங்க. அது வருஷம் தர்றீங்களா? வருஷம் தரல. பிஎம்ஸ்ரீ ஃபண்டு பெண்டிங்ல இருக்குது. சரி, எவ்வளவுதான் பெண்டிங் இருக்கு அதை சொல்லிட்டா, சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து அது தந்த இதுன்னு சொல்றாருல, எதெல்லாம் தரலன்னு சொல்லட்டா, இந்த சொல்றேன் கேளுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாம கேட்டிருக்க மாதிரிலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எதுனா வந்து டிலே. உதாரணமா மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ். மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு நாங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே, தந்தீங்களா? டிலே. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் சென்ட்ரல் ரிலீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டு இது வரைக்கும் வந்து வராது. தங்கம் தென்னரசன் வந்து அறிக்கை வாசிச்சாரு. 3796 கோடி நீங்க தரவே இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதாவது எலக்ட்ரிசிட்டி பைனான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசன் சொல்லிட்டே இருக்கிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ, சென்னை மெட்ரோக்கு, கோயம்புத்தூர் மெட்ரோக்கு, மதுரை மெட்ரோக்கு நீங்க ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்றீங்களா, அப்ரூவ் பண்ணீங்களா தெரியலையே. சென்னை மெட்ரோக்கு தர இல்லாத விஷயம். கோயம்புத்தூர் மெட்ரோக்கும் மதுரை மெட்ரோக்கும், கோயம்புத்தூர் மெட்ரோ அப்ரூவல் ஹேஸ் பீன் பெண்டிங் ஸ்டேட்டஸ். கரண்ட் ஸ்டேட்டஸ் அதான் பார்க்க தான் லேட் ஆயிடுச்சு. நீங்க கூடுதல் நான் வரதுக்கு லேட் ஆனா என்னெல்லாம் பெண்டிங் இருக்குன்னு பார்க்க தான் லேட் ஆயிடுச்சு நான் வரது. கோயம்புத்தூர் மெட்ரோக்கு அப்ரூவல் பெண்டிங், மதுரை மெட்ரோக்கு அப்ரூவல் ஹேஸ் நாட் பீன் கிராண்டட். மதுரை மக்களுக்கு மெட்ரோ கிடையாதுயா, அப்ரூவல் பண்ண மாட்டேன்னு சொன்ன யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்க வந்து பிரதமர் மோடி என்ன சொல்றாரு, அது தந்துட்டு பயங்கரமான வளர்ச்சிங்கிறாரு. அடுத்து ப்ரொபோசல் ஆஃப் ஹோசூர் ஏர்போர்ட். ஹோசூர்ல வந்து ஏர்போர்ட் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட், நம்ம திமுக கவர்மெண்ட் வந்து சொல்லுது. எல்லாம் நிலத்தை எல்லாம் வந்து கரெக்டா பார்த்து ப்ரெஷர் பண்ணி எல்லா ஃபார்மாலிட்டி முடிச்சு அனுப்பினோம்னா அதெல்லாம் முடியாது, ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அதாவது வந்து என்னன்னா, ஓசூர்ல வந்து என்ன செய்ய முடியாது, ஏர்போர்ட் நாங்க தரமாட்டோம்னு சொல்றாங்க. எங்க வளர்ச்சி பணியில இப்படி என்ன பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டுக்கு? அதே மாதிரி எஜுகேஷன், கல்வியில எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்எஸ்ஏ ஃபண்டு கிட்ட 2100 கோடி பிஎம்ஸ்ரீ ஃபண்டு தரல எங்களுக்கு. என்இபில வந்து என்ன செஞ்சோம், நாங்க டிஸ்பியூட் ஆயிட்டு அதனால நாங்க என்இபில நீங்க சைன் பண்ணணும்னு மிரட்டினீங்க. நம்ம மாணவருக்கு வர வேண்டிய கல்வித்தொகை 2200 கோடி நீங்க தரல. அது மட்டும் இல்ல, ரயில்வே ப்ராஜெக்ட் எத்தனை தடவை நாங்க வந்து ரயில்வே அமைச்சகத்துக்கு வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க. எவ்வளவு முறை பார்லிமெண்ட்ல வந்து இந்த விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. ரயில்வே ஃபண்ட் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு. அது மாதிரி எஜுகேஷன் சப்போர்ட் என்ன பேசியிருந்திருக்காங்க. ரயில்வேக்கு நாங்க இவ்வளவு ரூபா, அதாவது நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 80 ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்நாட்டுக்கு வந்து இதாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அதாவது மல்டிபிள் லாங் பெண்டிங் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் அதுதான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தண்டவாளத்தை உயர்த்தினா நாங்க உயர்த்திட்டு போயிருவோம், அது பெரிய விஷயமே கிடையாது. தண்டவாளத்துல அந்த பிளாட்ஃபார்ம் உயர்த்துறதா ரயில்வே ப்ராஜெக்ட். எக்ஸ்ட்ரா ரயில் வந்து இது போடணும். ரயில்வேக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் உயர்த்துறது மட்டும் மாற்றம் இல்ல, அது அடிப்படை விஷயம் தான். அதை விட ரயில தாங்க அலோகேட் பண்ணீங்களா, ஃபெசிலிட்டி தந்தீங்களா, எக்ஸ்ட்ரா வந்து ரயில்வே ப்ராஜெக்ட்ல எக்ஸ்ட்ரா ட்ரெயின் தந்தீங்களா, எவ்வளவு தந்தீங்க சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பேரை இங்க அனுப்பி வைக்கிறீங்க வடக்கே இருந்து, தமிழ்நாட்டுக்கு போக வேலை கிடைக்குன்னு. அவங்க எப்படி வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு? இங்கேயும் தமிழ்நாட்டுல ஒரு வந்து ஏதோ ஒரு வடக்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குன்னு வைங்க, தீபாவளி இருக்குன்னு வைங்க, பாத்தீங்கன்னா பீகார்ல அஸ்ஸாம் மக்கள்லாம், யூபி மக்கள்லாம் எப்படி போறாங்க? அப்போ அடிச்சு பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க, ட்ரெயின்ல போறாங்க. காரணம், உலகம் ட்ரெயின் விட மாட்டிருக்கீங்க நீங்க. சதர்ன் ரயில்வேல வந்து அவங்க எவ்வளவு ட்ரெயின் விட்டுருக்காங்க பாப்போமா, அது ஒரு லிஸ்ட் போடுவோமா? அப்ப ட்ரெயின் ப்ராஜெக்ட் அதுதான் பாத்தீங்கன்னா ஸ்லோ ப்ராஜெக்ட் தான். எதை கேட்டாலும் வந்து லேக் ஆஃப் சென்ட்ரல் அப்ரூவல். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலே கிடைக்காது தமிழ்நாடு தென்னக ரயில்வேக்கு. அது போல வாட்டர் ப்ராஜெக்ட், கோதாவரி காவேரி இணைப்பு திட்டம், அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் நீங்க கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டீங்க? தமிழ்நாட்டை வளர்த்துட்டாங்கிறீங்கல்ல, லிஸ்ட் போடுறேன். குறுகிய டைம் இவ்வளவுதான் பேச முடியும். இதே தலைப்பு ஆச்சுன்னா நான் 3 மணி நேரம் பேசுவேன். 11 வருஷத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டை எந்தெந்த துறையில எல்லாம் வஞ்சித்து இருக்கிறது பெரிய பட்டியல் போடலாம். இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கண்டிப்பா நாங்க பயன்படுத்துவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணவும் மாட்டிருக்காங்க, அக்செப்ட் பண்ணவும் மாட்டிருக்காங்க. வாங்கி வச்சுட்டு நாங்க பாக்குறோம். ஏன்
அப்ப வாட்டர் ரிசோர்ஸ் ப்ராஜெக்ட் ஒரு 2 நதிகளை இணைக்க வேண்டும் என்று சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க ஒப்பு தரணுமா வேணாமா? உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? அது மட்டும் இல்லாம ஃபிஷர்மேன் இங்க இருக்கக்கூடிய மீனவருடைய பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை. ஸ்ரீலங்காவுடைய அந்த இலங்கையினுடைய கடற்படை வந்து பிடிச்சிட்டு போகுது. கடிதம் எழுதிட்டே இருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு டைம் போய்கிட்டே இருக்கிறாரு. இந்த பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்துல எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம். யாருக்கு வந்த விதியோன்னு இருக்கிறீங்க? தமிழ்நாடு மீனவர்களுடைய உயிர்னா அவ்வளவு கிள்ளைக்கிறையா? எவ்வளவு போட்டுகள் பதிமுறை பண்ணப்பட்டிருக்கு, எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க இலங்கை ராணுவத்தால் சுடப்பட்டு. அப்ப அந்த பிரச்சனைலாம் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனை. அதாவது சென்ட்ரல் ஃபண்ட் ரிலீஸ் பண்றது இல்ல, மெட்ரோ ப்ராஜெக்ட்ல கிடப்புல போட்டு வச்சிருக்கீங்க, ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் ஹோசூர் ஏர்போர்ட்டை வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டீங்க, எஜுகேஷன் ஃபண்ட் பிஎம்3 ஃபண்ட் தரவே இல்லை, ரயில்வேஸ் எது அப்ரூவலும் இல்ல, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து பாசில் தந்திருக்கிறீங்க, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தரணுங்க, பல்லாயிரக்கணக்கான கோடி நிலுவையில இருக்குது, தந்தீங்களா தமிழ்நாட்டுக்கு? சரி, தேசிய பேரிடர் நிவாரண இருக்குல்ல, டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இருக்குல்ல, அதுல ஒக்கி புயல், கஜா புயல், நீரோ புயல், என்னென்ன புயல்லாம் வந்துச்சு, எதுக்காக தந்தீங்களா? எதையுமே நீங்க என்ன செய்யல, தரவில்லை. இப்ப பிரதமர் மோடி சொல்லிட்டு போயிருக்காரு, நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுத்துட்டே வேணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க கேட்டுட்டு சும்மா இருப்போமா? அதனால நீங்க இதை தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க துவங்கி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. நாங்க தமிழ்நாட்டுல இதை சொல்லி சொல்லி டேட்டாவா நாங்க பிரிண்ட் பண்ணி இப்படித்தான் போய் சொல்லுவாங்க, இவங்களை ஆட்சியில கொண்டு வச்சா என்ன பாடுபடும் பாருங்க என்று நாங்க மக்களுக்கு என்ன செய்வோம், அறிவுறுத்துவோம். ஓகே ஓகே இதை தொடர்ந்து அவர் வந்து திருப்பரங்குன்றம் பகவான் முருகனுக்கு வந்து தீபம் ஏத்துறது கூட இங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த திமுக அரசு தீபம் ஏத்துறது கூட ஒரு விவாத பொருளை மாத்தி அதை வந்து அரசியலா மாத்துறாங்கன்ட்டு திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அநேகமா தவக்கருக்கும் RSS தலைவர்களுக்கும் சிலை வைக்கக்கூடிய மோடி, பிரதமர் மோடி அவர்கள் விரைவில எங்க முப்பாட்ட முருகனுக்கு என்ன செய்யணும், ஒரு சிலையை கொண்டு பார்லிமெண்டுடைய நாடாளுமன்ற வளாகத்துல வைப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். வேற என்ன சொல்றீங்க அதுல? அது முருகன் கோயில கட்டட்டுமா அங்க குஜராத்ல? நம்ம எல்லாம் போவோம் திறப்பு விழாக்கு. முருகனுடைய இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் பண்ணுவது யார்? மதுரையை அயோத்தியாக மாத்துவேன்னு சொல்றது யார்? எச் ராஜா இல்லையா? அவரையும் மேடையில் வச்சுட்டு சொல்றீங்க இந்த மேட்டரை. முருகன் விஷயத்தை கையெழுத்து அரசியல் பண்றீங்க நீங்க. டிசம்பர் 3ஆம் தேதி தமிழ்நாடுடைய இந்து அறநிலைத்துறையின் சார்பாக 4000க்கு மேற்பட்ட கோயில்கள்ல கார்த்திகை தீபம் ஏத்துனாங்க இல்லையா? இதே சிக்கந்தர் அந்த மலையில, அந்த என்ன மலை, முருகனுடைய மதுரையில இருக்க இந்த மலை பேர் என்னது? சிக்கந்தர் மலைன்னா அவங்க கோவப்படுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்க, திருப்பரங்குன்றம் முருகன் மலை, திருப்பரங்குன்ற மலை. சரியா? திருப்பரங்குன்ற மலையில வந்து கார்த்திகை தீபம் காலங்காலமாக ஏற்றப்படக்கூடிய இடத்துல ஏத்துனாங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இல்ல தர்கா கிட்டதான் போய் ஏத்துவோம், தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய தூண்ல தான் ஏத்துவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆகம விதிகளை மீறக்கூடியது யார்? இந்த RSS, பாஜக. இவங்கதான். இதை கூடவா சொல்ல மாட்டீங்க பிரதமர் மோடிக்கு? மோடி அவர்களை ஏற்கனவே ஏத்தியாச்சு, நம்ம அதை அரசியல் தான் பண்றோம் அப்படியா சொல்லியிருந்தா இவ்வளவு போல்டா மோடிஜி பேசியிருக்க மாட்டாரு. நீங்க டேட்டாவும் சரியா கொடுக்க மாட்டிருக்கீங்க. தமிழ்நாடு பிஜேபி என்ன செய்யுன்னே தெரியல. ஒரு பிரதமர் மோடியை வந்து பேச வைக்கிறீங்க, இங்க வந்து கார்த்திகை தீபம் ஏற்ற விட மாட்டிருக்காங்கன்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்கன்னா மதுரைக்காரங்க? அவ்வளவு பேர் பார்த்து வந்து டிசம்பர் 3ஆம் தேதி அவ்வளவு கார்த்திகை தீபம் அவ்வளவு கோயிலை ஏற்றி முடித்தாச்சு. தர்கால கொண்டு போய் எவனா காசு எடுத்து கார்த்திகை தீபம் ஏத்துவானா? தர்காக்கு கார்த்திகை தீபக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அப்ப இதை கூட சொல்லாமல் இந்த நிதி மேட்ரு தான், நிதியை வந்து எப்படி நாங்க அதிகமா கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இப்ப வசமா மாட்டிட்டு முடிக்கிறாங்களோ அது மாதிரி கார்த்திகை தீபம். இது நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பிரதமர் மோடி அவர்களே, உங்ககிட்ட வரக்கூடிய அந்த டேட்டாவை, அந்த ஸ்கிரிப்ட 1க்கு 4 தடவை என்ன செய்யுங்க, கன்சல்ட் பண்ணிக்கிறீங்க. நிர்வாகிகிட்டய 1க்கு 4 பட்ட கன்சல்ட் பண்ணியப்பா ஒழுங்கா போய் சொல்லாம எழுதிருக்கீங்களா, சரியா எழுதிருக்கீங்களா ஒப்பிட்டு பார்த்து பேசுங்கள். இது தமிழ்நாடு, இது திராவிட மண் என்பதை பிரதமர் மோடி அவர்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், மீண்டும் நினைவூட்டுகிறோம். இது மட்டும் இல்லாம அது தொடர்ந்து ஜல்லிக்கட்டோட போராட்டம், அதாவது காங்கிரஸும் திமுகவும் தான் ஜல்லிக்கட்டை வந்து தடை பண்ணாங்க. அதை வந்து என்டிஏ கூட்டணி தான் அதை மீட்டு தமிழரோட கலாச்சாரத்தை நாங்க மீட்டு கொண்டு வந்தோம்ட்டு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இதுவும் பேசியிருக்காரு. இதையும் சேர்த்து இது என்ன சார் சொல்ல வரீங்க? இந்த கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க.
இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எல்லாம் வந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் என்னதான் செய்யறது? தமிழர்கள் பாத்தீங்கன்னா கட்சிக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு, கொள்கைக்கு அப்பாற்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழர்களாய் ஒன்றிணைந்த ஒரு போராட்டம். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு மிக முக்கியமே காரணமே அந்த பெட்டான்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பும், அனிமல் ஹஸ்பண்டரி அந்த அந்த அமைப்பும் தான். நாங்கள் வந்து பசு குண்டர்கள் சொல்றோம்ல, அது போன்ற சில அமைப்புகள். அந்த அமைப்பு யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? ஆட்கள் வந்து பங்கு கொள்ளக்கூடிய அமைப்பு தான் அந்த பெட்டா, அந்த அனிமல் அந்த அதெல்லாம். அதாவது விலங்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த அமைப்புகள் தான். அவங்க தானே வழக்கே போட்டாங்க. அவங்க தான் சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போட்டு தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்கு, மாடுகள் எல்லாம் வந்து என்ன செய்யப்படுது, அங்க வந்து வந்து துன்புறுத்தப்படுகிறது, இப்படி எல்லாம் சொல்லிதான் இழுத்து விட்டாங்க. அதுல நீங்க தராட்டா கூட நடத்திருப்போமே. இப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து அதுல கேஸ்ல வின் பண்ணி தான் நடத்திருக்கிறோம். அப்ப முதலமைச்சரா யார் இருந்தாரு? ஓபிஎஸ் இருந்தாரு. அதை வச்சு ஒரு ஸ்டண்ட் அடிச்சீங்க. ஓபிஎஸ்க்கும் மோடிக்கும் பயங்கரமான வந்து லிங்க் இருக்குது. ஓபிஎஸ் தான் பெற்று தந்தா ஜல்லிக்கட்டு நாயகன்னாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தடை ஏற்படுத்தினாலும் கூட தடையை மீறி நாங்க என்ன செஞ்சிருப்போம்? ஜல்லிக்கட்டு பாடு நடத்திருப்போம். ஜல்லிக்கட்டு நடத்திருப்போம். தமிழர் பண்பாடுங்க. எங்க பண்பாடின் மீது கை வைத்தது யார்? அத முதல்ல சொல்லுங்க. அது எந்த பிரதமரா இருந்தாலும் சரி, எந்த சுப்ரீம் கோர்ட் இருந்தாலும் சரி, எங்க பண்பாட்டு ரீதியில கை வைக்கும் போது அது வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய ப்ரொவிஷன்ல அது தப்பு. சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும். இதை அரசியல் பண்ணி டிலே பண்ணி நெருக்கடி கொடுத்து நாங்க தான் வந்து செஞ்சோன்னு சொல்லுவதற்காக நீங்க செஞ்சீங்க. செஞ்சு போட்டு சொல்லி காட்டுறீங்க. பத்தில நாங்க தான் கொடுத்தோம். இப்ப தடை செய்யுங்களா பார்ப்போம். இப்ப ஜல்லிக்கட்டு இப்ப பிரதமர் தானே, மோடி தானே, ஜல்லிக்கட்டு தடை செய்ய பார்ப்போம். நீங்க தடையுமே நாங்க என்ன செய்வோம்? ஜல்லிக்கட்டை நாங்க என்ன செய்வோம்? நடத்தி காட்டுவோம். இதுதான் தமிழருடைய பண்பாடு விஷயம். இதையெல்லாம் சொல்லி ஜல்லிக்கட்டுக்கு நாங்க தான் ஜல்லிக்கட்டை நிறுத்தின திமுகவா? நான் கேட்கிறேன். அப்ப வந்து திமுக ஆட்சியில இருந்துச்சு. அப்ப ஓபிஎஸ்லங்க சிஎம்மா இருந்தாரு. அப்ப யாரு ஆட்சியில இருந்தாரு? அந்த ஆட்சிகளை வந்து அதிமுக பீரியட்ல இருந்து தடை பண்ணது இல்ல, அது கூட தெரியாம ஒரு பிரதமர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க. அதான் திரும்பி சொல்றேன். நீங்க செலவழிச்ச கணக்க தப்பு தப்பா சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க கணக்கு தவறா சொல்றாங்க. நாங்க பாதுகாத்தன்னு சொல்றாங்க. அப்புறம் திருப்பரங்குன்றம் தீபமா ஏத்தலன்னு சொல்றாங்க. ஒட்டு மொத்தமா பார்த்தா ஏதோ வந்து பிரதமர் மோடிக்கு டாபிக் கொடுத்தவங்க சதி பண்ணிருக்காங்க. இப்படி பிரதமர் மோடியை பேச வச்சு திமுகவும் திமுக தோழமை கட்சியுடைய பேச்சாளர்களும் மோடியை கிழிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒருவேளை எடப்பாடியாரே வந்து வச்சு செஞ்சிருக்கிறாரோ? எதுக்கு எல்லாம் காரணம் அண்ணா எடப்பாடியார் தானே சந்தேகம் எனக்கு வருகிறது. ஓகே, உங்க கூர்மையான விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த அறக்கழகத்தின் இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கியதுக்கு மிக்க நன்றி. நன்றி.